வெயில் மிக கடுமையா இருக்கு. பயங்கரமா வேர்த்து கொட்டுது. சென்னை மாதிரி ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கடல் பக்கத்துல இருக்கிறதுனால ஹியூமிடிட்டி ஈரப்பதம் ஜாஸ்திங்கிறதுனால வியர்வை அப்படிங்கிறது மிக அதிகமா வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. இல்ல கிரவுண்ட்ல வாக்கிங் போறீங்க, மிக வேகமா ரன்னிங் போறீங்க, ஜாகிங் போறீங்க, மிக தீவிரமா கிரிக்கெட் விளையாடுறீங்க, ஏதோ உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடுறீங்க, மிக அதிகமா வேர்க்குது. இந்த வேர்வை வெளியேற வெளியேற என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து தண்ணீரும் உப்பும் வெளியேறுது. ஏன்னா வியர்வை அப்படிங்கிறது வெறும் தண்ணீர் மட்டும் கிடையாது, அது உப்பு கலந்த நீர். இப்படி வியர்வையும் தண்ணீரும் மிக அதிகமாக நம்ம உடம்பு விட்டு வெளியேற வெளியேற நமக்கு தாகம் அப்படிங்கிறது மிக அதிகமாக எடுக்குது. அப்படி தாகம் மிக அதிகமாக எடுக்கும்போது என்ன பண்ணுறோம், நிறைய தண்ணீர் எடுத்து மடக்கு 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 குடிச்சிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் உடம்பில் உப்பு குறைபாடு, முக்கியமாக சோடியம் குறைபாடு அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, வேர்வையில் உப்பு சோடியமும் வெளியே போகுது, H2O வாட்டரும் வெளியே போகுது. ஆனால் நம்ம குடிக்கும்போது தண்ணீர் மட்டும் குடித்தோம் அப்படின்னா அதில் H2O வாட்டர் மட்டும்தான் குடிக்கிறோம். சோடியம் உப்பு அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே சேர்த்தவே இல்லை. அப்படிங்கும்போது என்ன ஆகுது, உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்தம் அப்படிங்கிறது ரொம்ப டைல்யூட் ஆகிடுது, நீர்த்து போயிடுது, அதிகமான நீராக மாறிடுது. இதனால் அதில் தேவையான அளவு சோடியமோட இருப்பு குறைஞ்சு போயிடுது. அப்படி குறையும் போது உண்டாகக்கூடிய அறிகுறிகள் என்ன தெரியுங்களா, ஒரு மாதிரி வாந்தி வருதல் மாதிரியே இருக்கும். சில பேருக்கு வாந்தி வருதல் வரலாம், தலைவலிகள் வரலாம், முக்கியமாக மென்டல் கன்ஃபியூஷன், ஒரு மாதிரி ஒரு டல்லாகவே ஒரு கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சிடும், மைண்டு கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சிடும். உடம்புல சக்தியே இல்லாதபடி தோணும், ஒரு வீக்னஸ், தசைகள்லாம் ரொம்ப தளர்வடைந்து நம்ம ஒரு வீக்னஸை உணருவோம். இதெல்லாம் தான் அறிகுறிகள். என்ன டாக்டர், நம்ம வெறும் தண்ணீர் மட்டும் குடிக்கிறதுனால இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக அதிகமாக வியர்வை வெளியேறிடுச்சுன்னா அப்போ இந்த மாதிரி நம்ம அதை காம்பன்சேட் பண்ண தாகத்துக்கு வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சோம்னா நடக்கக்கூடிய பிரச்சனை. அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி ஹைப்போநட்ரிமியா பிரச்சனையை வராமல் தடுக்கிறதுக்கு தான் நாம் ஒரு லெமன், உப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை ஒரு ஜூஸ் மாதிரி பருகணும் அப்படின்னா அது நம்ம எலக்ட்ரோலைட் தேவையை பூர்த்தி செஞ்சிடுது. நம்ம உடம்புல பல எலக்ட்ரோலைட்டுகள் வெளியே போயிடுது, சோடியம் மட்டும் இல்லை, பல விஷயங்கள். அப்போ வெறும் தண்ணீர் மட்டும் சேர்த்துனோம்னா பத்தாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம உடம்பில் உப்பு மற்றும் பல்வேறு தாது சத்துக்களை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மிக தீவிரமான உடற்பயிற்சி செஞ்சுருக்கீங்க, மிக அதிகமான வேர்வை வெளியேறிடுச்சு அப்படின்னா அதை ஈடுகட்டுறதுக்கு தண்ணீரோடு சேர்த்து உப்பு, எலுமிச்சம்பழம் போன்ற விஷயங்கள் கலந்த ஒரு ஜூஸாக குடிங்க. சர்க்கரை வேண்டாம், பட் இந்த உப்பு எலுமிச்சம்பழம் போதும். சரிங்க, இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது டைல்யூஷனல் ஹைப்போநட்ரிமியா. இது காமனான ஒரு பிரச்சனை, பொதுவான ஒரு விஷயம். ஆனால் எல்லாத்துக்கும் இதை வந்துட போகிறதில்ல. ஆனால் இன்னொரு விதமான சோடியம் குறைபாடு அப்படிங்கிறது ரத்தத்தில் ஏற்படலாம். இது யாருக்கு ஏற்படலாம் அப்படின்னா, குறிப்பாக ஒரு 3 வகையான நோய்கள் இருக்கிறவங்களுக்கு, அதாவது இதய நோய்கள், இதய செயலிழப்பு, கல்லீரல் செயலிழப்பு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிட்னி, சிறுநீரக செயலிழப்பு. இந்த 3 முக்கிய உறுப்புகள், இந்த உறுப்புகள் செயலிழப்பு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அவங்க இந்த சோடியம் குறைபாடு உடம்பில் ஏற்படுறதுக்கு ஈஸியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிடுது இந்த முக்கிய உறுப்புகள் செயல் இழக்கும் போது. அதனால் அவங்க இந்த சோடியம் குறைபாடு குறித்த புரிதலோடு இருக்கணும். அப்புறம் டயூரிட்டிக் மருந்துகள், அதாவது உடம்பில் அந்த வீக்கம், வீங்கிறது, கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இதயத்துக்கு துடிக்கிறது கஷ்டமாக இருக்கிறது போன்ற விஷயங்களில் இந்த டயூரிட்டிக் மருந்து கொடுக்கப்படும். இந்த டயூரிட்டிக் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்பிலிருந்து யூரின் மூலமாக அதிகமான நீரை வெளியேற்றும். இதன் மூலமாக அந்த வீக்கம் குறையும், ஹார்ட்டோட ஒர்க் லோடு குறையும். அப்படிங்கிறதுனால இந்த டயூரிட்டிக் மருந்து பயன்படுத்தப்படும். இது பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் வயதானவங்களுக்கு இது கொடுக்கப்படலாம் சில பேருக்கு. அப்போ இந்த டயூரிட்டிக் மருந்துகள் சாப்பிட்றவங்க இந்த சோடியம் குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்க யூரின்ல வாட்டர் மட்டும் இல்லாமல், தண்ணீர் மட்டும் இல்லாமல் சோடியம் போன்ற மினரல்களும் சேர்ந்து வெளியே போகுது. அதனால அடுத்து ஆல்கஹால் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அதிகமான வேர்வை, ஆல்கஹால் அதிகமான குடி அப்படிங்கிறது சோடியம் குறைபாடு ஈஸியாக உருவாக்குறதுக்கு காரணமாக அமைச்சிடும். இது இல்லாமல் சில பேர் போதை மருந்துகள், எக்ஸ்டசி, இது மாதிரி மருந்துகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது பரவாயில்ல, ரொம்ப அதிகமாகிட்டு வருது. இதை குறித்து தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன்.
இளைய சமுதாயத்திலேயே இது ரொம்ப அதிகமாகவும் பரவலாகவும் இப்போ காணப்படுது. ஒரு காலத்தில் காலேஜ் படிக்கும்போது கூட அப்படிலாம் என்னன்னு கூட நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இன்னைக்கு இந்த காலேஜ் பசங்க மத்தியில் இது ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஓகே, டாபிக்லேருந்து டைவர்ட் ஆகக்கூடாது. இப்போ நம்ம இந்த மாதிரி போதைப் பொருள், இந்த மருந்துகள் இதெல்லாம் ஏதாவது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இல்லை டையூரெட்டிக் மருந்துகள், இல்லை வேறு ஏதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசின்ஸ் பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க இந்த சோடியம் ரத்தத்தில் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்று, நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரோலைட் சத்துக்கள் கரெக்டாக ஈடுகட்டிடணும். அதிகமான இப்போ இந்த ஃபெயிலியர் சிம்டம்ஸ் இருக்கவங்களுக்குலாம், இதே செயலிழப்பு, கல்லீரல், சிறுநீர் கோளாறு இருக்கவங்களுக்குலாம் அந்த நீரோட அளவு எவ்வளோ எடுத்துக்கிறோங்கிறதுல ஒரு கண்ட்ரோல் வேணும். அதிகமான தண்ணீர் குடிச்சிட்டோம்னா சடார்னு சோடியம் அளவுகள் குறையலாம் ரத்தத்தில். கூடவே ஆல்கஹாலும் சாப்பிட்றாங்க, மது சாப்பிட்றாங்கன்னா இன்னும் வேகமாக குறையலாம். ஸோ அதனால் நம்ம அண்டர்லைன் ப்ராப்ளம், அந்த ஃபெயிலியருக்கான கிட்னி ஃபெயிலியர்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் மெத்தட் கரெக்டாக போயிட்டுருக்கணும். இதய செயலிழப்பு இருக்குன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் போகணும், அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். மருந்துகளால் ஒரு பக்க விளைவாக இது அடிக்கடி ஏற்படுது சோடியம் குறைபாடு அப்படின்னா அந்த மருந்தை நிறுத்த பார்க்கணும், இல்லை மாற்ற பார்க்கணும். உணவில் சேர்த்துக்க வேண்டிய உப்போட அளவுகள் என்னங்கிறத கரெக்டாக கால்குலேட் பண்ணி அதை தவறாமல் பயன்படுத்தணும். இதெல்லாம் பண்ணினா தான் இந்த சோடியம் குறைபாடு ஏற்படுறதை தவிர்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தலைவலிகள், கன்ஃபியூஷன், வாந்தி வருதல் போன்ற உணர்வு, வீக்னஸ், இதான் அறிகுறிகள். சோடியம் குறையும் போதுங்கிறத நல்லா கிளியரா மைண்ட்ல ஏற்றிக்கங்க. டக்குன்னு நம்ம இதை சரி செஞ்சுக்க முடியும். ரொம்ப அதிகமாக போக விட்டுட்டோம்னா அது மூளையை கூட பாதிக்கிற அளவுக்கு சோடியம் குறைபாடு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். முக்கியமாக உள்ளுறுப்புகளில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்போ மூளை வீக்கம்லாம் வரத்துக்கு முன்னாடி போயிடணும். அப்போ தான் ஐவி ஃப்ளூயிடில், ஜஸ்ட் ஐவி ஃப்ளூயிடில் சோடியம் ஏற்றினாலே எல்லா சிம்டமும் மறைஞ்சு போயிடும். அதாவது அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் இதை கொடுத்த புரிதல் எல்லாருக்கும் தேவை. இதுவுமே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட், அதனால தான் இந்த டாபிக் எடுத்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன். சாதாரணமாகவே சோடியம் அளவுகள் குறையாமல் உங்கள் உடம்புல பார்த்துக்க நீங்கள் முக்கியமாக நல்ல வேலை செய்கிறீங்க, நல்ல வேர்வை வருது அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஜூஸ் மாதிரி சாப்பிட பாருங்கள். சர்க்கரை இல்லாத ஜூஸா, உப்பு சிறிது சேர்க்கப்பட்ட ஜூஸா, எலுமிச்சை பழம் மட்டும் இல்லை, ஆரஞ்சு பழம் போன்ற எந்த பழம் வேணாலும் சாப்பிடலாம். கூடவே ஒரு எலக்ட்ரோலைட் சத்தை கொடுக்குற மாதிரி பழங்கள் சேர்த்துக்க சொல்கிறாங்க. நம்ம உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்த பின்னாடி அதை சோடியமோ மற்ற தாதுக்களையோ ஈடுகட்டுறதுக்கு இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். முக்கியமாக உடற்பயிற்சி செய்யணும். வாக்கிங் போயிட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண பாருங்க ரெகுலராகவே. நார்மலாகவே உணவு முறையில் புரதங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிற மாதிரி, நல்ல புரத உணவுகள் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரெண்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சோடியம் டக்குன்னு உடம்புல குறையிறத தவிர்க்கலாம். எப்படி சர்க்கரை குறையுதோ அதே மாதிரி சோடியம் குறையுதோ ஒரு பிரச்சனை, அதே மாதிரி சோடியம் குறையிறது ஒரு பிரச்சனை தான். ஆக ரத்தத்தில் சோடியம் அளவுகள் குறையிறது குறித்த ஒரு விழிப்புணர்வை உங்களுக்கு நான் உருவாக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே இந்த புரிதல் தேவை. எதனால் நம்மளுக்கு இந்த தலைவலிகள் வருது, என்னடா விளையாண்டுட்டு வந்தோம், ஏன் இப்படி இருக்கு, சோர்வா அசதியா இருக்கு அப்படின்னு தெரியாமையே நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம தான் நிறைய தண்ணி குடிச்சிட்டோமே, ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கவும் போயிடுவாங்க. நீங்க இதுக்கு காரணம் சோடியம் குறைபாடு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்களே கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு முக்கியமான மருத்துவ தகவல்களோட, நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க, அதனால ஒவ்வொரு தகவலா நான் சொல்லிக்கிட்டே வரேன். நாளைக்கு இன்னொரு மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.